ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மறுபடியும் இந்த நடிகரோட என்ட்ரி சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரொம்ப நாளாக இவரை வந்து காட்டலை. நம்ம ராஜிக்கிட்டேருந்து நகை பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. ரீசெண்டாக இன்னைக்கு எபிசோடில் இவரோட என்ட்ரி வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜியோட எக்ஸ் லவர், அவரோட நேம் கூட எனக்கு மறந்துருச்சு. அவரை வந்து ரோட்டில் பார்க்குறாங்க. வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு நகை பணம்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசிட்டு வராரு. இதே ஒரு வேலையாக இருந்துகிட்ருக்கார் போல இருக்குது. ஆனால் ராஜி ஐடென்டிஃபை பண்ணி ரொம்பவே ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க, ஆனால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் வந்து நிற்கிறாரு. காரில் போய் 2 பேருமே போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடுறாங்க. இப்போ வந்து இவரை வந்து மறுபடியும் சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சூரிய பிரகாஷ் இவரோட ரியல் நேம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும், அதாவது கதிர் ராஜியோட திருமணத்தப்ப இவரை வந்து காமிச்சது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீக்வன்ஸில் வருவார். அதுக்கப்புறம் இவர் சீரியல்லையே வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் இவரோட என்ட்ரி வந்திருக்கு. போல்டாக கதிர் ராஜி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனால் ராஜியோட பாஸ்ட் லைஃப் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கதிர் ராஜியோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மை வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போலீஸ் விசாரணை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுறது, கேட்குறது, இந்த மாதிரி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, அதோட ஸ்டேட்டஸை வந்து வீட்டில் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக கதிர் ராஜியோட அந்த மேரேஜ் ட்ராக் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, என்ன ஆச்சு நகை, ஏன் நகை காணும்னு சொல்லி ஒருத்தன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்ற உண்மையெல்லாம் வெளியில் வரும்போது கதிர் வந்து தியாகியாக எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிப்பார். ஏன்னா அவ்வளோ பேச்சு, அவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு இது வரைக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். இவ்வளோ சீக்கிரம் ரெவல் ஆகுமான்னு தெரியலை, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா ரெவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இவரோட என்ட்ரி வந்திருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு.